இன்விடேஷன் எவ்ரி 2 days ஃபேஸ்புக்கில் நான் எல்லாருக்கும் போட்டிருக்கேன், எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். இல்லாத வாழும் வாருங்கோ, சாயந்தரம் ப்ரோக்ராமுக்கு வாருங்கோன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், പക്ഷേ என்ன அசௌகரியங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது, தெரியாது. அதனால் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சனத்குமார் சாருக்கும் அவள் என்டையர் ஃபேமிலிக்கும் என்னோட ஹார்ட் ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ். நமஸ்காரம். பார்த்து ஆமாம் போயிட்டு வாருங்கோ. ரொம்ப சந்தோஷம். டெல்லி அண்ணா இங்கே வந்திருந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ரொம்ப அழகாக, அத்தனை ஹியூமரஸாக, ஹிலாரியஸாக இந்த ஸ்பீச்சை சொன்னது. யார் வந்தாலும் ஒரு அட்டலும் சார் வந்திருக்கார் கிருஷ்ணகிரியிலிருந்து, அது போரும். ஆமாம், அவர் வந்தது தான் பெரிய விஷயம். அவர் ஒரு ஆத்மார்த்த ரசிகர். வந்தது மட்டும் இல்லை, என்ன அழகான ஒரு பெயிண்டிங் கொடுத்தாரு பாருங்கோ. அதான் சொன்னேன், உங்களுக்கு பகவான் ஒரு குறையும் வைக்கல. என்ன எல்லாம் இருக்கிற வகைக்கு 1008 பிரச்சனைகள், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. யூ ஆர் எவர் கிரீன் மேன் அண்ட் யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் சோஷியல் ஒர்க். நீங்கள் வந்து போதும் சார். அதாவது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 100 பேர் வந்த மாதிரிப்பா இல்லையா, 1000 பேர் வந்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். டெல்லி அண்ணா வந்தது ரொம்ப சந்தோஷம். டெல்லி அண்ணா இருப்பார், இன்னும் கொஞ்சம் கூட இருந்து தான் போவார். ஏன்னா டெல்லி அண்ணா எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் என்னோடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக நான் எப்பவும் பாம்பேயில் எல்லா இடத்தையும் கூப்பிட்ருக்கேன்னு வந்திருக்கார். ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் டெஃபினட்டாக வருவார். அவருக்கு வந்து பாட்டு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி சரோஜா தேவியே ஃப்ரண்டில் உட்காந்து அவங்க நடிக்கிற அவர் நடித்த படத்தில் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவேன் குளிரில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து அவன் அம்மாவை பார்த்தே நான் பாடிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா ஜாஸ்தியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே இருந்து ரசித்து தண்ணியை மறந்து போயிட்டான். ஸோ அது மாதிரி பாட்டும் நானே பாவும் நானே பார்க்கும்போது டெல்லி அண்ணா வந்து எல்லாத்தையும் மறந்து அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கையை தட்டிகிட்டே இருந்திருக்காரு. எல்லோரும் பார்த்துட்டு இருக்கா, டெல்லி மாமா மாத்திரம் கையை தட்டிகிட்டே இருக்கேன். என்னன்னா அந்த பாட்டு நம்ம முடியலே நினச்சிட்ருக்காரு. அப்படி அந்த மாதிரி ஒரு ரசிக்கிற மாதிரி தன்மை இருக்கிறவா. ரொம்ப சந்தோஷம். வாழலாம் வந்திருந்து எங்களை எல்லாம் வாழ்த்தினத்தில் கச்சேரி இன்னும் கண்டினியூ பண்ண போகிறது. ப்ளீஸ். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அடுத்த பாடல் திரு ராம் அவர்கள் பாட இருக்கிறார்.